ஹாய் மோக்ஷா. இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 23rd திவ்யதேசத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் இருக்கிற ஊர் பேர் தேரழுந்தூர். என்னடாது தேரழுந்தூருங்கிறாலே இது எங்கே இருக்குன்னு யோசிக்கிறியா? கும்பகோணத்துலேருந்து மாயவரம் போகிற வழியில், கும்பகோணத்துலேருந்து இட்ஸ் அபவுட் 25 கிலோமீட்டர்ஸில் குத்தாலம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். குத்தாலம்னா திஸ் இஸ் different from the குத்தாலம் where there is a popular falls. அது கிடையாது, அது குற்றாலம், இது குத்தாலம். இங்கே ஒரு சிவன் கோயில், பாடல் பெற்ற சிவன் கோவில் இருக்கு. உத்தால மரம் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு பேர் குத்தாலம் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன். பட் அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம், ஃப்யூச்சரில் பார்க்கலாம். குத்தாலம், குத்தாலத்துக்கு அடுத்த ஊர் டுவர்ட்ஸ் மாயவரம் போகிற வழியில் க்ஷேத்திர பாலபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர் ஜங்ஷனில் நிறுத்தி ரைட்டில் திரும்பினேன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே பியூட்டிஃபுல்லாக தேரழுந்தூர் இருக்குது. தேரழுந்தூர் இது கும்பகோணத்துலேருந்து வரைச்சு. மாயவரத்துலேருந்து வரைச்சு மாயவரம் அவுட்டர் தாண்டினோடனே மல்லியம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். மல்லியம் தாண்டினோடனே க்ஷேத்திரபாலபுரம், க்ஷேத்திரபாலபுரத்தில் லெஃப்ட் எடுத்த கோவில். ஓகேவா? இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் பேர் கோசகன் தேவாதிராஜன் அப்படின்னு பேர். உற்சவர் பேர் முன்னாடி பியூட்டிஃபுல்லாக இருப்பார் உற்சவர், அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. கிருஷ்ணரோல்யோ அம்மாச்சி பேர் ஆமருவியப்பன். ஆமருவியப்பன்னா ஆனா மாடு நமக்கு தெரியும். ஆவின் மில்க் எல்லாம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். ஆமருவி, ஆமருவி அப்படின்னா மாடு மேய்க்கும் கண்ணன் அப்படின்னு அர்த்தம். ஆமருவி அப்பன். உற்சவராயிடுச்சு, மூலவராயிடுச்சு. அடுத்து தாயார். தாயார் பேர் செங்கமலவல்லி. மன்னார்குடியில் இருக்கிற செங்கமல தாயார் மாதிரியே இங்கேயும் செங்கமலவல்லி. மூலவர் பேரும் அதான், உற்சவர் பேரும் அதான், செங்கமலவல்லி. பெருமாள் ஆயிடுச்சு, தாயாராயிடுச்சு, ஊராயிடுச்சு. அடுத்து ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சம் இந்த ஊரில் இருக்கிறது பலாமரம், ஜாக் ஃப்ரூட் அண்ட் புஷ்கரணி. இந்த ஊரில் 3 இருக்குது. ஒன்று தர்ஷன புஷ்கரணி, இதை தர்ஷ புஷ்கரணின்னு சொல்கிறாங்க. நம்ம திருக்கண்ணமங்கையில் தரிசனம் பார்த்தாலே புண்ணியம், அந்த ஒரு தரிசனம்னு எடுத்திருந்தாலும் சரி, தர்ஷ அப்படின்னு எடுத்துட்டா அமாவாசையை தர்ஷனாள் அப்படின்னு சொல்கிறா. அமாவாசைக்கு அன்னைக்கு இந்த புஷ்கரணியை தோன்றினதுனால தர்ஷ புஷ்கரணி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கிறதா ஒரு ஸ்கிரிப்சர். அடுத்தது காவிரி, ரிவர் காவிரி உனக்கு தெரியும். 3வது கஜேந்திர தீர்த்தம் அப்படின்னு இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. இதில் இந்த தர்ஷ புஷ்கரணி கோவிலுக்கு ஜஸ்ட் அப்படியே இருக்குது. அடுத்து விமானம். விமானம் கருட விமானம், விச் இஸ் வெரி 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 யூனிக். இந்த விமானத்தை பற்றி வி ஹாவ் டு மென்ஷன் டியூரிங் தி ஸ்தல புராணம், கருட விமானம். சரி, இந்த கோவில் திவ்யதேசம்ங்கிறதுனால இந்த கோவில் ஒரு ஆழ்வார் பாடி இருக்கணும் இல்லையா? இந்த கோவில் பாடின ஆழ்வார் நம்ம கலியர். 108 திவ்யதேசத்தில் மோர் தென் 80 திவ்யதேசம், 85 86 திவ்யதேசத்தை ஆனந்தமாக பாடி கொடுத்தது நம்ம கலியன் தானே. அதே கலியன் திருமங்கை ஆழ்வார் தான் இந்த பெருமாளை பற்றியும் பாடியிருக்காரு. 1 இல்லை 2 இல்லை 45 பாசுரம் பாடியிருக்காரு. 45 பாசுரம்ஸ் ஆன் திஸ் பெருமாள். இந்த கோவிலுக்கு ஸ்தல புராணம் 3 or 4 பாப்புலர் ஸ்தல புராணம்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் யார் யார் ப்ரே பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய மகரிஷி, தட் இஸ் பூமாதேவியோட அப்பா மார்க்கண்டேய மகரிஷி சேவிச்சிருக்கார். அடுத்தது சிவன் சாக்ஷாத் மகேஸ்வர், அவர் சேவிச்சிருக்கார். 3வது மெயினா உபரிச்சரவசு அப்படின்னு ஒரு ராஜா, அவர் சேவிச்சிருக்கார். முன்னொரு காலத்தில் ஈஸ்வர், தட் இஸ் சிவனும் பெருமாளும் தேவர் பிளேயிங் த சொக்கட்டான். சொக்கட்டான் இஸ் சம்திங் லைக் டைஸ், உருட்டி விட்ட நம்பர் வரும் இல்லையா, அந்த டைஸ் விளையாடின்னு இருக்கா. விளையாடுறதுக்கு ஜட்ஜாக யாரோ உட்காந்து வச்சா பரமசிவனோட ஒய்ஃப் பார்வதி. பார்வதி யார்? பெருமாளோட சிஸ்டர், தேவாதிராஜ பெருமாளோட சிஸ்டர். நடந்துகிட்டே இருக்கிறச்சு இந்த டியூ கோர்ஸ் சிவனுக்கு ஏதோ ஒரு டவுட் தான். அந்த சமயத்தில் கேமில் அம்பையராக இருந்த அம்பாள், தட் இஸ் பார்வதி, ஈஸ்வரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பெருமாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாள். அதை பார்த்து ஈஸ்வரனுக்கு கோபம் நீ பூலோகத்தில் போயிட்டு பசுவாக போகிற அப்படின்னோடனே பசுவாக பூலோகத்துக்கு வந்துட்டாளாம் தாயார். தாயார் பூலோகத்தில் பசுவாக தனியாக வந்துட்டாளோ இல்லையோ, தனியாக இருப்பாளே அப்படின்ட்டு
பார்வதிக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக சரஸ்வதியும் மகாலட்சுமியும் பசுவாக மாறி தேரெழுந்தூர் வந்துட்டாளாம். தேரெழுந்தூரில் பார்வதி இருக்கா. 3 பேரும் வந்து இருக்கிறச்சு. இவன் 3 பேரையும் செக்யூரிட்டி பார்த்துக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து ஒரு மாட்டு இடையனா, தட் இஸ் கோசக்கனா மருவிய இந்த பக்கம் வந்ததுனால இந்த பெருமாளுக்கு மருவி அப்பன் அப்படின்னு பேர். இந்த பெருமாளுக்கு என்ன பேர்? மருவி அப்பன். ஒன்று ஆச்சா. அடுத்தது இதே கிருஷ்ணர் யமுனக்கரையில் மாடெல்லாம் ஓட்டுண்டு சன்செட் ஆன பிறகு அதோட ஹவுஸில் அடைச்சி வச்சுட்டு அவர் ஆற்றுக்கு போயிட்டாராம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிரம்மா அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கிறச்சு. என்னடா இவ்வளோ பசுமாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டக்குன்னு தூக்கி டிரான்ஸ்ஃபர்டு டு தேரெழுந்தூருக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த கொட்டியில் காலி பண்ணிட்டாராம். அடுத்த நாள் கார்த்தால கிருஷ்ணர் வந்து பார்த்தா மாடே இல்லை. He wanted to teach Brahma a lesson. என்ன பண்ணலாம்? எஸ், அதே மாதிரி மாடை நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு மாடு மேய்ச்சின்னு இருக்காராம். பிரம்மா நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறச்சு, அடடா இதெல்லாம் கிருஷ்ணரோட மாடா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கேன், இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னோடனே சொன்ன பிரம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு அனுகிரகிச்சு பிரம்மாவோட ஈகோவையும் அழிச்சதுனால இந்த பெருமாளை சேவிச்சா ஈகோலாம் குறைஞ்சி போயிடும், ஈகோலாம் அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு செயின். இதுக்கு ஒரு ஸ்தல புராணம் இருக்குது பின்னாடி, அதையும் சொல்கிறேன். இந்த மீன் டைம் there was a popular king by the name உப்பரி சரவசு. அவர் வந்து இந்த கோவிலோட அசோசியேட்டாக இருக்கார் ஸ்தல புராணத்தில். எப்படின்னா, he was having a chariotனா தேர். இட் இஸ் அ லவ்லி சேரியட். அந்த சேரியட் எப்படின்னா, அவர் நினச்ச மாதிரிலாம் போகும். ரோட்டில் போகணும்னா ரோட்டில் போகும், மேலே பறந்து போகணுன்னா பறந்து கூட போகும். அப்படி போகிறச்சு என்ன பியூட்டினா, மேலே பறந்து போகிறச்சு கீழே அதோட நிழல், அந்த தேரோட நிழல் விடுற இடத்தெல்லாம் எரிச்சுட்டே போயிடுமோ, இட் வில் டேமேஜ். நிழல் எங்கெங்கெல்லாம் விழுறதோ அந்தந்த இடத்தெல்லாம் டேமேஜ் பண்ணிடுமா. அப்படி ஒரு பராக்கிரமமான தேர். அந்த தேர் அப்படி வேகமாக பறந்து வந்துட்டே இருக்கிறச்சு, தேரெழுந்தூர்கிட்ட வர்றச்சு கீழே மாடெல்லாம் மேய்ஞ்சுட்டு இருக்குல்ல, மாடு மேலே அந்த தேர் நிழல் படுறதே மாடுக்கெல்லாம் வலி பொறுக்காமல் கத்தித்தான். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த தேரோட நிழலை தன்னோட கால் விரலால் ஒரு அழுத்தினார். தேர் நிழலை அழுத்தியதால் அந்த தேர் மேலே பறந்துருக்கு இல்லையா, அந்த தேர் வந்து பூமியோட வந்து உட்காந்துட்டுருத்தான். தேர் அழுந்தியதால் தேரெழுந்தூர் அப்படின்னு பேர். பின்னாடி அது மாறி தேரெழுந்தூர் அப்படின்னு மாறிடுது. ஓகே, இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த ராஜா இவ்வளோ தூரம் பெருமாள் தனக்கு அனுகிரகிச்சதுக்காக பெருமாளுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணதுனால தேர ஒரு பக்கம் அழுத்திட்டார், இருந்தாலும் பெருமாளே பண்ணியிருக்கார், பெருமாளோட ஸ்பரிசம் கிடச்சிருக்கு, பெருமாளோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்குங்கிறதுனால பெருமாளுக்கு 1000 தடால வெண்ணெய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணான். அன்னிலேருந்து இந்த பெருமாளுக்கு 1000 தடால வெண்ணெய் நைவேத்தியங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த டியூ கோர்ஸ் ஒரு ராஜா 999 தடால வெண்ணெய் வச்சுட்டோம், ஒரு தடா மட்டும் எம்டியாக வச்சு கிருஷ்ணர் என்ன கண்டுபிடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுட்டார். பட்டர் சுவாமியும் அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு ஆர்த்திலாம் முடிச்சுட்டு நைவேத்தியத்தை திறந்தா 999 தடா எம்டியாக இருக்குது, ஒரே ஒரு தடால மட்டும் வெண்ணெய் இருக்கு. ராஜாவுக்கு ஆச்சரியம், எப்படா இது ஆச்சு அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர். நீ கிருஷ்ணரை பெருமாளை ஏமாத்தணும்னு நினச்சா பெருமாள் will give you a fitting reply. அதனால யூ ஷுட் பி வெரி வெரி ட்ரூ டு யுவர் உமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட ஈகோவை அழிச்சதுனால இந்த பெருமாளை சேவிச்சா உனக்கு ஈகோ போயிடும். ஒன்று. அடுத்தது பாஸ். நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உன்னோட பாஸ் வந்து உனக்கு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணான் அப்படின்னா இந்த பெருமாளை சேவிச்சா ஜம்முன்னு அந்த தொந்தரவு போயிடும். 2வது. அடுத்தது 3வது, உனக்கு ஆஃபீஸில் ஏதாவது ப்ரொமோஷன் வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னா இந்த பெருமாளை வந்து சேவிச்சா டக் 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 டடா அப்படின்னு மச்சி கொடுத்துருவார். 3. 4வது,
சர்வ மங்களமும் இருக்கிறதுனால, கல்யாண குணங்கள் இருக்கிறதுனால, கல்யாணம் செங்கமல தாயாரை சேவிச்சா நடக்கும். செங்கமல தாயாரை கல்யாணம் ஆனவ சேவிச்சா அவளுக்கு குழந்தை பிறக்கும். அவ்வளோ பிரமாதமான இந்த ஊரில் இன்னொரு பியூட்டி சொன்னால் ஆச்சரியப்படுவேன். தெர் இஸ் அ வெரி கிரேட் போயட் பை த நேம் கம்பர். கம்ப ராமாயணம்னு ஒன்று எழுதியிருக்கார் இல்லையா? அந்த கம்பர் பிறந்த ஊர் தேரண்டூர். இவ்வளோ சிறப்பான ஊர் வந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து லெஸ் தென் ½ அன் ஹவர் ட்ராவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கும்பகோணம் டூர் போகிறச்சே தேரண்டூர் கட்டாயம் சேவிச்சு கோ சக்கனையும் செங்கமல தாயாரையும் ஆமருவி பெருமாளையும் அந்த தரிசன புஷ்கரணியும் சேவிக்கிறதுக்கு பிரார்த்திச்சுக்கலாமா?